வில்லிபுத்தூராரின் மகாபாரதம். குருகுலத்தில் பிறந்த மன்னன் சந்தனு பேரழகன், வேட்டையாடுவதில் விருப்பமுள்ளவன். ஒருமுறை காட்டில் தாகத்தால் தவித்தவன் குதிரையில் வேகமாக கங்கை கரைக்கு சென்றான். கரையில் ஒரு பெண் ஒய்யாரமாக நடந்து கொண்டிருந்தாள். தண்ணீர் அருந்த வந்த சந்தனு தாகத்தை மறந்தான். பதிலாக தாபம் அவனை தொற்றிக்கொண்டது. ஆஹா, இப்படி ஒரு பேரழகியா! மணந்தால் இவளைதான் மணக்க வேண்டும். இவள் எந்த நாட்டு இளவரசி? இவளை பெண் கேட்க வேண்டுமே என்ற வேட்கை உந்தி தள்ள சுற்றுமுற்றும் பார்த்தான். அங்கே யாரும் இல்லை. துணிச்சலுடன் அவள் அருகே சென்றான். அழகு பெண்ணே, நீ யார்? யாருமில்லாத இந்த இடத்தில் தனியாக திரிகிறாயே. உன் அழகுக்கு உன்னை யாராவது அபகரித்து கொண்டு போய்விட்டால் என்ன செய்வாய்? உன் இருப்பிடத்தை சொல், உன்னை பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கிறேன் என்றான். அவள் கலகலவென நகைத்தாள். மங்கையர் திலகமே, உன் நன்மை கருதித்தான் எச்சரிக்கிறேன். நீயோ கேலி செய்வது போல நகைக்கிறாயே. இருந்தாலும் முத்துக்கள் சிதறுவது போல அந்த நகைப்பும் இனிமையாகத்தான் இருக்கிறது என்று கண் சிமிட்டினான். அவள் திரும்பவும் நகைத்தபடியே, இளைஞனே, எனக்கு பயமா? இன்று நள்ளிரவில் நீ இங்கே இரு. நீ பயப்படுகிறாயா இல்லை நான் பயப்படுகிறேனா என்பது உனக்கு புரியும். இரவும் பகலுமாய் நான் இங்கேதான் இருக்கிறேன். இனியும் இருப்பேன். இந்த பூமி உள்ளளவும் இருப்பேன். இன்னும் பல யுகங்கள் இருப்பேன். ஆனால் அழியும் மானிட பிறப்பெடுத்த நீ என்னை இங்கிருந்து போகச் சொல்கிறாய் என்று அலட்சியமாய் பேசினாள். அப்படியானால் நீ தேவகன்னிகைதான், சந்தேகமே இல்லை. பூலோகத்தில் இத்தகைய லட்சணமுள்ள பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. சரி, இருக்கட்டும். தேவதையான உன்னை பூமியில் பிறந்ததால் நான் அடைய முடியாதோ? உன்னை அடையும் தகுதிதான் எனக்கு இல்லையா என்ற சாந்தனுவை பார்த்த அப்பெண் தனது தற்போதைய நிலையை நினைத்தாள். அவளது பெயர் கங்கா. ஒரு சமயம் அகம்பாவத்தின் காரணமாக பூமியில் ஒரு மானிடனிடம் காலம் கழிக்க வேண்டும் என்ற சாபம் பெற்றவள். அதற்கு இவன் சரியான ஆள்தான். அழகாகவும் இருக்கிறான், மன்னனாகவும் விளங்குகிறான். தன் வினை பயனை இவனிடமே அனுபவிப்போம் என கருதிய கங்கா அவன் யார் என்ற விஷயத்தை தெரிந்து கொண்டாள். பின்னர் அவள், அன்பனே, என் பெயர் கங்கா. நானே இதோ ஓடும் இந்த நதி. நதிகள் பெண்ணுருவமாக இருப்பதை நீர் அறிந்திருப்பீர். ஒரு சாபத்தால் இந்த பூமிக்கு நான் வந்தேன் என்றாள். கங்காதேவி பேசும் அழகை ரசித்துக் கொண்டிருந்த சாந்தனு, பெண்ணே, நீ கன்னியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அழகு கன்னியை நான் என் வாழ்நாளில் பார்த்ததும் இல்லை. நான் இந்த பூ உலகில் மிகச்சிறந்த அரசன். உன்னை மணந்து கொள்ளும் தகுதி எனக்கு இருக்கிறது. நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நீ எனக்கு வேண்டும். என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று சங்கோச்சத்துடன் கேட்டான். அதை கேட்டு வெட்கப்பட்ட கங்காதேவி தலை குனிந்து நின்றாள். மௌனமொழி சம்மதத்துக்கு அறிகுறி என்பதை புரிந்து கொண்ட சந்தனு, பெண்ணே, உன் மௌனத்தை கலைத்து நேரடியாக பதில் சொல் என்றான். வில்லிபுத்தூராரின் மகாபாரதம்.